Maha. Thank you. Sorry, it's a little trouble getting set up here with Google Meet, but we can start now. Yes, bro. You're ready. Yes, bro. Just I'll give a brief intro. There are some new people joining. Okay. இன்னைக்கு நம்மளோட உயர் திரு முகுந்த தத்த பிரபு சேர்ந்திருக்கார். உங்கள பலர் புதுசா இன்னைக்கு முதல் தடவை வந்திருக்கீங்க, இல்ல ரெண்டாவது தடவை வேணுமோ. நம்ம மேட்டுப்பாளையத்துல இருந்து ஒரு குழு சேர்ந்திருக்கீங்க. We have some devotees from Mettupalayam where I've been going every week for book distribution and they joined us. So முகுந்த தத்த பிரபு தெய்வ திரு ஆசா பக்தி வேதாந்த பிரபுபாதரின் நேரடி சீடர். அவர் அமெரிக்கால இருந்து இங்க இந்தியாவில் இந்திய கலாச்சாரத்தை ஏற்றுக்கொண்டு முழுமையாக இந்த வேத கலாச்சாரம் இந்த பக்தருடைய கிருஷ்ண பக்தரின் இயக்கத்துல 40 வருடங்களுக்கும் மேலாக அவர் இதுல இருக்காரு. அதனால நம்ம இன்னைக்கு அவர்கிட்ட இருந்து கேட்போம். அவர் ஆங்கிலத்துல ஒரு வரி சொல்லுவார், உடனே நான் அதை தமிழ்ல மொழிபெயர்ப்பேன். நம்ம துவங்குவோம். Yes, bro, we can start now. Okay. Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Narayanam Namaskritya Naram Chaiva Narottamam Devim Saraswatim Vyasam Tato Jayamutirayet Nashtaprayeshva Bhadreshu Nityam Bhagavata Sevaya Bhagavatyuttama Shloke Bhaktir Bhavati Naishtiki Krishne Swadhamo Bhavate Dharmajnanadipis Saha Alau Nashtadrishamesha Puranarko Dhunoditaha. This is Grantaraj Srimad Bhagavatam, 1st Canto, Chapter 16, texts number 32 and 33 we'll cover today. Srimad Bhagavatam, ஸ்கந்தம் 1, அத்தியாயம் 16, ஸ்லோகங்கள் 32-33 இன்றைக்கு நம்ம பார்க்கவிருக்கிறோம். Brahmadayo bahutitham yadapangamokshakamasthapah samacharan bhagavat prapannaha sa shri swavasamaravindavanam vihaya yatpadasauభగమలం bhajatenurakta tasyaham abjakulishang ketuketaihi shrimadvair bhagavatah samalankritangi Trin adyarocha upalabhyatato vibhutim lokam samam vyasrajat utsmayatim tarante. This is Bhumi Devi speaking, I think. Earth speaking, Dharani. இது பூமி தேவியான தரணி அவர்கள் பேசுவது. Someone read the translation only. சுலோச்சனா மாதாஜி, வெறும் மொழிபெயர்ப்பு மட்டும் படிங்க. ஓகே பிரபு. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. யாருடைய அருட்பார்வையை எதிர்பார்த்து பிரம்மாவை போன்ற தேவர்களும் பல நாட்களாக பரம புருஷரிடம் சரணாகதி அடைந்திருந்தனரோ அந்த அதிர்ஷ்ட தேவதையான லட்சுமி தேவி தாமரை வனத்தில் உள்ள தமது சொந்த வசிப்பிடத்தையும் துறந்து பகவானுடைய தாமரை பாதங்களுக்கு தொண்டு செய்வதில் தம்மை ஈடுபடுத்திக் கொண்டாள். பகவானின் தாமரை பாதங்களை குறிக்கும் அடையாளங்களான கொடி, மின்னல், அங்குசம் மற்றும் தாமரை பூ ஆகிய சின்னங்களால் நான் அலங்கரிக்கப்பட்டிருந்தேன். இதனால் முவ்வுலக செல்வங்களையும் மிஞ்சிவிடக்கூடிய விசேஷ சக்திகளை நான் பெற்றிருந்தேன். ஆனால் இறுதியில் நான் பெரும் அதிர்ஷ்டசாலி என்று நினைத்த பொழுது பகவான் என்னை பிரிந்து சென்று விட்டார். ஹரே கிருஷ்ணா. Okay, you can read the purport, but read it very slowly. இந்த பொருளுரையை படிங்க. ஆனா பிரபு எப்ப நிறுத்த சொல்றாரோ அப்ப நிறுத்தணும். மெதுவா படிங்க. சரிங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை. உலகின் செல்வ செழிப்பையும் அழகையும் பகவானின் கருணையால் தான் வளப்படுத்த இயலும், மனித திட்டங்களால் அல்ல. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த பூமியில் இருந்த பொழுது அவரது தாமரை பாதங்களால் விசேஷ அடையாள குறிகள் மண்ணில் பொறிக்கப்பட்டன. இவ்விசேஷ கருணையின் விளைவாக பூமி சாத்தியமான அளவு பூரணத்துவம் பெற்று விளங்கியது. அதாவது
மனிதன் மற்றும் மிருகங்களின் தேவைகளை நிறைவேற்ற வேண்டியவைகளாக இருந்த நதிகள், கடல்கள், காடுகள், மலைகள் மற்றும் சுரங்கங்கள் ஆகியவை அவற்றின் கடமைகளை நன்கு நிறைவேற்றி வந்தன. ஆகவே மண்ணுலக செல்வங்கள் பிரபஞ்சத்தின் உலகங்களிலும் உள்ள மற்றெல்லா கிரகங்களின் செல்வங்களையும் மிஞ்சியதாக இருந்தது. எனவே பகவானின் கருணை என்றென்றும் பூமியில் நிலைத்திருக்க நாம் பிரார்த்திக்க வேண்டும். இவ்வாறாக பகவானின் தனிப்பெரும் கருணையை பெறுவதன் மூலமாக வாழ்வின் எல்லா தேவைகளையும் பெற்று நம்மால் மகிழ்ச்சியுடன் வாழ முடியும். தமது அவதார நோக்கத்தை நிறைவேற்றிய பின் இந்த பூமியிலிருந்து தமது சொந்த வசிப்பிடத்திற்கு புறப்பட்டு விட்ட பகவானை இங்கேயே நிறுத்திக் கொள்வது எப்படி என்று ஒருவர் கேட்கக்கூடும். இதற்கு விடை என்னவென்றால், பகவானை இங்கேயே நிறுத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அவர் எங்கும் வியாபித்துள்ளவர் என்பதால் நாம் விரும்பினால் நம்முடனேயே இருப்பார். அவரது பெருமைகளை கேட்டல், பாடுதல், நினைவிற்கொள்ளுதல் முதலான அவரது பக்தி தொண்டில் நாம் பற்று உடையவர்களாக இருப்போமானால் அவர் எப்பொழுதும் நம்முடனேயே இருப்பார். பகவானுடன் தொடர்பற்றது எதுவும் இவ்வுலகில் இல்லை. பகவானுடன் தொடர்பு கொள்ளும் வழிமுறையை கண்டறிந்து குற்றமற்ற முறையில் அவருடன் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது இது ஒன்றுதான். பகவான் நாம சங்கீர்த்தனத்தின் மூலமாக அவருடன் நம்மால் தொடர்பு கொள்ள முடியும். பகவானும் அவரது புனித நாமமும் எல்லா வகையிலும் ஒற்றுமை உடையவர்களே. இப்புனித நாமத்தை குற்றமர பாடுபவரால் தம் பகவான் இருப்பதை உடனே உணர முடியும். ஒலி அலைகளின் அதிர்வினால் கூட சம்பந்தப்பட்ட ஓசையை ஓரளவிற்கு நம்மால் உணர்ந்து அறிய முடிகிறது. எனவே உன்னத ஓசையை எழுப்புவதன் மூலமாக நம்மால் பகவானின் இருப்பை நிச்சயமாக உணர முடியும். இந்த யுகத்தில் கலியின் களங்கத்தினால் அனைத்தும் தூய்மை கேடு அடைந்துள்ளன. எனவே பகவான் நாம சங்கீர்த்தனத்தால் களங்கத்தில் இருந்து உடனடியாக விடுபட்டு படிப்படியாக ஆன்மீக நிலைக்கு உயர்ந்து இறுதியில் நம்மால் பகவானை அடைய முடியும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. இதைத்தான் பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவும் பிரச்சாரம் செய்தார். பகவானின் நாமத்தை குற்றமில்லாமல் சொல்பவர் பகவானை போலவே மங்களகரமானவர் என்பதால் இத்தகைய தூய் பக்தர்களின் நடமாட்டத்தினால் உலகில் உள்ள எல்லா தொழில்களும் உடனே மறைந்து விடுகின்றன. பகவான் நாம சங்கீர்த்தனத்தை பரப்புவதால் மட்டுமே கலியுகத்தின் எல்லா தீய விளைவுகளிலிருந்தும் நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ள முடியும். ஹரே கிருஷ்ணா. ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா சக்ஷுருன்மிலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. ஸ்ரீ சைதன்யமனோபீஷ்டம் ஸ்தாபிதம் யேன பூதலே ஸ்வயம் ரூபः கதா மஹ்யம் ததாதி ஸ்வபதாந்திகம். வந்தேஹம் ஸ்ரீ குரோः ஸ்ரீயுதபரகமலம் ஸ்ரீ குரும் வைஷ்ணவாம்ஸ்ச ஸ்ரீரூபம் சாக்ரஜாதம் சஹகனரகுநாதம் பிதம் தம் சஜீவம் சாத்வைதம் சாவதூதம் பரிஜனசஹிதம் கிருஷ்ண சைதன்யதேவம் ஸ்ரீ ராதா கிருஷ்ணபாதாம் சஹகனலலதா ஸ்ரீ விசாகான்விதாம்ஸ்ச. हे कृष्ण करुणा सिंधो दीनबंधो जगतपते गोपेश गोपिकाकांत राधाकांत नमोस्तुते. तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये. वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यैव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्तवृंद. हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. मद्गवीरपि गोपाल स्वीकुर्यात् कृपया यदि तदैवासां पयः पीत्वा ऋषियुस्तप्रियाजना. Brahma and others are described in the first half of text 32 as being surrendered unto the Lord in the hope of gaining the liberating glance of Mata Mahalakshmi. For many days they were doing this. So, முதல்
பொருளுரையில முதல்ல இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா 2 ஸ்லோகம் இருக்கு. முதல் ஸ்லோகத்துல பிரம்மர் முதற்கொண்டு இருக்கக்கூடிய பல தேவர்கள் லக்ஷ்மி அன்னை லக்ஷ்மியின் கட்டாட்சத்திற்காக கிருபைக்காக பல பல ஆண்டுகள் தோறும் பல காலங்களாக காத்து கொண்டிருக்கின்றனர். Yadapanga Mokshakama indicates that her glance liberates us. இங்க யதபாங்க மோக்ஷகாமான்னு சொல்லியிருக்கு. அதனுடைய அர்த்தம் என்னன்னா லக்ஷ்மியின் கட்டாட்சமானது நமக்கு மோட்சத்தை அளிக்கக்கூடியது. We'll say more about that when we discuss these verses. இத பத்தி நம்ம மேலும் கொஞ்சம் நேரம் கழிச்சு விவாதிப்போம். In his commentary on this verse, text 32, Sridhar Swami says, Tasya viroho dussaha ityaha chaturdhihi. 4 verses. In 4 verses, she's telling of how separation from the Lord is difficult to tolerate. இங்க வந்து பூமி தாயின் பிரார்த்தனைகள்ல எப்படி வந்து பூமி தாய் வந்து பகவானுடைய பிரிவை தாங்க முடியல அப்படிங்கறத பத்தி பிரார்த்தனை செய்யறாங்கன்னு சொல்லி நம்மளுடைய ஆச்சாரியரான ஸ்ரீதர சுவாமி இதை விளக்குறார். He goes on to say, Brahmadayo yasyaha shriyopanga mokshaha swasmin drishtipatas tatkamaha santo bahutitham bahukalam tapas samacharam samyak charanti sma. And Yasya refers to Sri Lakshmi, of course. மேலும் அவர் வந்து விளக்குறச்சே இந்த ஸ்லோகத்திற்கான விளக்கத்துல யஸ்யா அப்படிங்கிறது மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மியை குறிக்கிறது. And her apanga moksha or kataksha, her sidelong glance, drishtipata, is what Brahma and others desire. அந்த ஸ்ரீலக்ஷ்மியின் கட்டாட்சம்னு சொல்லப்படக்கூடிய கடைக்கண் பார்வை, கடைக்கண் திருஷ்டி, அது அவங்க மேல விழாதா அப்படின்னு பிரம்மரையிலிருந்து இருக்கக்கூடிய அனைத்து தேவர்களும் தவம் கிடந்து இருக்கிறார்கள். And they undergo complete austerities for a long time. Bahukalam. பகுகாலம்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது பல காலங்களாக தொன்று தொற்று அவர்கள் தவம் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். Samacharan means they underwent total austerity. Samyak charanti. சமச்சரன் அப்படிங்கறத பிரிச்சு சொன்னா சம்யக் சரந்தி அப்படிங்கிற பொருள் இருக்கிறதுனால அது வந்து முற்றிலும் தவம் கிடந்து இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. Samyak means complete. Their austerities were total. சம்யக் அப்படிங்கிற வார்த்தைக்கு பொருள் என்னன்னா முழுமை. அப்போ அவங்களுடைய தவமானது முழுமையாக இருந்தது. So they were very serious about this. இதன் மூலமாக என்ன தெரிய வருதுன்னா அவர்கள் ரொம்ப தீவிரமா இருந்தாங்கன்னு தெரிய வருது. And what was that austerity? They were engaged in the service of the Lord. அவர்களுடைய சேவை எப்படிப்பட்ட சேவை? பகவானுடைய தாமரை திருவடிகளுக்கு அந்த சேவை செய்யக்கூடிய சேவையானது. And yet that Lakshmi whose grace they were desiring, she herself serves that supreme personality of Godhead only. ஆனா இந்த லக்ஷ்மியுடைய கட்டாட்சத்திற்காக ஏங்கி கொண்டிருக்கும் பிரம்மாதி தேவர்கள் இருந்தாலும் அதே லக்ஷ்மியானவள் பகவானுடைய அந்த தாமரை திருவடியின் சேவையில ஈடுபடணுங்கிற ஆர்வத்துலதான் அவங்க எப்பவுமே அந்த தாமரை திருவடியிலே இருக்கிறார்கள். Sridhar Swami continues, Bhagavat Viruttamaihi prapanna ashritapi sa shrir yasya pada lavanyam alamanurukta sati sevate. She considers that the sweetness of the Lord's lotus feet is enough for her, and she's very attached, even though all these great demigods are surrendered. ஸ்ரீதர சுவாமி இதுக்கு எப்படி விளக்குறாருன்னா, இங்க இருக்கக்கூடிய தேவர்கள், பிரம்மாதிய தேவர்கள் அவங்க லக்ஷ்மியுடைய கால்ல விழுந்து சரணம் அடைகிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த லக்ஷ்மி தேவியோ எப்பொழுதுமே பகவான் கிருஷ்ணரின் தாமரை திருவடிகள்ல முற்றிலுமாக சரணடைஞ்சு அதிலேயே வீட்டில் இருக்கணுங்கிற ஆசையை கொண்டிருக்கிறார்கள் என்று விளக்குறார்.
And Jiva Goswami says something interesting in his commentary. இன்னொரு ஆச்சாரியரான ஜீவ கோஸ்வாமி அவருடைய விளக்கத்துல வியாக்கியானத்துல கொஞ்சம் சுவாரஸ்யமான விஷயத்தை விளக்குறார். Bhagavantam prapumna api tasya api prayasitvat yasyaha kripa katakshakama brahmadayo. Brahma and others were desiring the merciful glance of Lakshmi Devi on account of her being more dear to the Lord than they were. Even though they were surrendered, but they knew that she's the most dear. Prayasi. அவங்க ஜீவ கோஸ்வாமி என்ன விளக்கம் சொல்றாருன்னா, இந்த பிரம்மாதியிலிருந்து பிரம்மா முதலிய அனைத்து தேவர்களும் லக்ஷ்மி தேவியுடைய சரணடையணும்னு ஆசைப்பட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் இந்த லக்ஷ்மி தேவியானவள் பகவான் கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமானவள். அந்த காரணத்திற்காக தான் அவங்க சரணடைய ஆசைப்படுறாங்க. It's interesting here that we hear from the acharyas that their austerities were total, and we also hear that from Jiva Goswami in his commentary that they perform these austerities for bahutitam, which means many times. இங்க இந்த வியாக்கியானத்துல நம்ம கேட்கும் பொழுது நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, ஸ்லோகத்துல இல்லைன்னா கூட இந்த ஆச்சாரியர்கள் என்ன விளக்குறாங்கன்னா, பகுதித்தம் அப்படிங்கிற வார்த்தை குறிப்பா ஜீவ கோஸ்வாமி என்ன சொல்றாருன்னா, பல முறைகள் அப்படின்னு மீண்டும் 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 அவர்கள் இந்த இம்மாதிரியான முழுமையான தவம் இருந்து அந்த லக்ஷ்மியின் கட்டாட்சத்திற்காக காத்திருந்தார்கள். So many times actually means bahunam kalanam puranam kalam vyapya tapahastamacharan. They executed not only complete austerities, but they executed those austerities full time. அதாவது பகுதித்தம் அப்படிங்கிற வார்த்தைக்கு உண்மையான விளக்கம் ஆச்சாரியர்கள் என்ன ஜீவ கோஸ்வாமி என்ன சொல்றாருன்னா, English we might say time after time. இதேதான் நம்மளுடைய மொழியில சொல்லணும்னா காலம் தொன்று தொட்டு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். In Sanskrit we have a nice adverb for this, anantaram, without any interval. சமஸ்கிருதத்துல இருக்கு, இது தமிழ்லயும் நம்ம சொல்லுவோம் இடை அனந்தரம், அதாவது இடைவெளியே இல்லாமல் இடையறாது. In other words, puranam kalam, full time. அப்படின்னா முழு அவங்க வேற எந்த வேலையும் செய்யல, முழு நேரமும் முழுமையான தவத்தை தான் கடைபிடித்தார்கள். But despite this, sa that Lakshmi swavasam aravindavanam vihaya, she has given up her own residence, which is compared to an abode of forest of lotus flowers. ஆனா அப்படிப்பட்ட லக்ஷ்மி தேவி இத்தனை பேர் அவருடைய கட்டாட்சத்திற்கு காத்திருந்தாலும் அந்த லக்ஷ்மி தேவி தம்முடைய இடமான தாமரைகளே நிரம்பிய வனத்தை விட்டுட்டு அதை கைவிட்டுட்டு அவங்க வேற இடத்துக்கு போறாங்க. And Jiva Goswami adds very beautifully, why has she done this? ஜீவ கோஸ்வாமி இதுக்கு விளக்கம் சொல்றார், ரொம்ப அருமையான விளக்கம். ஏன் இப்படி செஞ்சாங்க அவங்க? Tat palayoho sarvaravinda jati shobhati krame tatparyam. He says the reason they have done this is because she considers that the beauty of his two lotus feet surpassed the beauty of the entire class of lotus flowers. All of them. ஜீவ கோஸ்வாமி இதுக்கு என்ன விளக்கம் சொல்றாங்கன்னா, அவங்க தாமரையிலேயே வீட்டு இருந்தாலும் அந்த தாமரையுடைய அழகை, தாமரை வனம், அனைத்து தாமரைகள் அங்க இருக்கு, பல தாமரைகள், அத்தனை தாமரைகளின் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எந்த தாமரையின் அழகை காட்டிலும் பகவானுடைய திருவடியானது மிகவும் அருமையானது, மிகவும் அழகானது அப்படிங்கிறது தான் லக்ஷ்மி தேவியுடைய கருத்தாக கருதுகிறாள் என்று அவர் விளக்குறார். Sa api bhajate eti. Therefore she is worshipping him. இதன் காரணமாக தான் பகவான் கிருஷ்ணரை லக்ஷ்மி தேவி கூட வழிபட்டு கொண்டிருக்கிறாங்க. Srila Vishwanath Chakravarti Thakur has a slightly different view of this situation. இன்னொரு ஆச்சாரியரான விஸ்வநாத சக்கரவர்த்தி டாக்கூர் சற்றே மாறுபட்ட விதத்தில் இதுக்கு விளக்கம் அளிக்கிறார். Bahutitam bahukalam bhagavantam prapanna api brahmadayah sakama bhaktatvat yet apangeti yadi. He says the reason that they are
desiring the merciful glance of Lakshmi is because even though Lord Brahma and others have surrendered to the Lord for such a long time, still they tend to be devotees with material desires. Sakama bhakti. இங்க விஸ்வநாத் சக்கரவர்த்தி டாக்கூர் என்ன விளக்குறாருன்னா, பிரம்மர் முதலான தேவர்கள் பகவானுடைய தாமரை திருவடிகளை சரணடைந்த பக்தர்கள் பல காலமாக, பல ஆண்டுகளாக, பல காலமாக இருந்தாலும் அவர்களும் ஏதோ ஒரு கோரிக்கையை வைத்துக் கொண்டுதான் லக்ஷ்மியிடம் சரணடைகிறார்கள். அதுக்கு பேரு சகாம பக்தர்கள் அப்படின்னு சொல்றாரு. There are uncountable universes within this material world. நம்மளுடைய இந்த பௌதீக உலகத்துல எண்ணில் அடங்காத அளவுக்கு பௌதீக பிரபஞ்சங்கள் இருக்கு. And they're of different sizes also. Some universes are huge and some universes are relatively small, even though they're still beyond our comprehension in size. நம்ம யோசிச்சே பார்க்க முடியாது. ஆனா இந்த பிரபஞ்சங்கள், ஒரு சில பிரபஞ்சங்கள் மிக 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 பெரிதாக இருக்கிறது, ஒரு சில பிரபஞ்சங்கள் ஓரளவுக்கு பெரிதாக இருக்கிறது. As the supreme engineer of each anda or universe, there are different brahmas, many different brahmas. இப்படிப்பட்ட பௌதீக உலகத்துல இருக்கக்கூடிய எண்ணற்ற பிரபஞ்சங்களுக்கு ஒவ்வொரு பிரபஞ்சத்திற்கும் பிரம்மாவே மிக அவர்தான் மிக உயர்ந்த இதை நிர்மாணிக்கும் தொழில்நுட்ப அதிபர். According to the requirements, different brahmas have different number of heads. Our particular brahma in this universe, he has 4 heads. Chaturmukha. இப்போ ஒவ்வொரு பிரபஞ்சத்துக்கும் என்ன எவ்வளவு பெருசோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி அங்க இருக்கிற பிரம்மாக்கு அத்தனை தலைகள் இருக்கலாம். இப்போ குறிப்பா நம்மளுடைய பிரபஞ்சத்துக்கு இருக்கக்கூடிய பிரம்மரானவர், அவருக்கு 4 தலை. Some have 5 heads, 6 heads, 7 heads, 8 heads, 16 heads, 32 heads, 64 heads, adi. ஒரு சில பிரபஞ்சத்துல பிரம்மருக்கு 5 தலை இருக்கலாம், ஒரு சில பிரபஞ்சத்துல 6, 7, 8, 16, 32, 64 என்று எண்ணற்ற தலைகள் கொண்ட பிரம்மர்களும் இருக்கிறார்கள். To become the supreme engineer of any universe, one has to be exceptionally qualified. மிக அதிக அளவுல மிக பிரதானமான தொழில்நுட்ப அதிபராக ஒருவர் ஒரு இதுக்கு இருக்கணும்னா அதுக்கு தகுந்த தகுதிகள் பல தேவைப்படும். And generally the most pious person in any universe, Krishna appoints him as Brahma. பொதுவா இந்த பிரபஞ்சத்திலேயே யார் மிக மிக புண்ணியவானோ அந்த புண்ணியவானதான் கிருஷ்ணர் பிரம்மராக அந்த குறிப்பிட்ட பிரபஞ்சத்துக்கு பிரம்மராக நியமிக்கிறார். You cannot be competent without piety. உங்களுக்கு புண்ணியம் இல்லைன்னா எந்த தகுதியும் கிடையாது. You cannot have any opulence without piety. புண்ணியம் செய்யலன்னா எந்த விதமான ஐஸ்வர்யம் நிச்சயமாக இருக்காது. That's why these pious persons are worshipping Lakshmi. அதனாலதான் புண்ணியம் செய்யக்கூடிய புண்ணிய ஆத்மாக்கள் எப்பொழுதும் லக்ஷ்மி தேவியை வழிபடுகின்றனர். Now Brahma, sometimes there are many different Brahmas. Some of those Brahmas may be pure devotees, but not necessarily all the time. Some of them are not pure devotees, some of them are. இப்ப இந்த பிரபஞ்சங்கள்ல பல பிரம்மர்கள் இருக்கான்னு சொன்னோம். எல்லா பிரம்மர்களும் பொதுவாக ஒரு சிலர் தூய பக்தர்களும் அங்க பிரம்மனுடைய பதவியை ஏற்று இருப்பார்கள். ஆனா எல்லா பிரம்மாக்களும் தூய பக்தியில ஈடுபட்டுள்ள தூய பக்தர்களாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. This erases the apparent conflict between what Jiva Goswami has said and what Vishwanath Chakravarti Thakur has said about the aspirations of these Brahma and other demigods. இந்த விளக்கம் தான் ஜீவ கோஸ்வாமி கொடுத்த விளக்கத்திற்கும் விஸ்வநாத சக்கரவர்த்தி டாக்கூர் கொடுத்த விளக்கத்துக்கும் முரண்பாடுகள் இருப்பதை போன்ற தோன்றினாலும் அந்த முரண்பாடை சரி செய்யக்கூடிய விளக்கமாக நம்ம புரிஞ்சுக்கலாம். It depends on whether or not they are pure devotees. Sometimes demigods tend to have material desires still, even though they're very advanced. அவர்கள் தூய பக்தர்களா இல்லையா அப்படிங்கறத பொறுத்து இருக்கு. ஒரு சில நேரங்கள்ல நம்ம பாக்குறோம் தேவர்கள் அவர்கள் மிக முன்னேறிய
பக்தர்களாக இருந்தாலும் அவர்கள் தூய பக்தர்களாக இல்லாமல் இருப்பதை நம்மளால பாகவதம் இந்த மாதிரியான இதுல பார்க்க முடியாது. So, as we said, the first half of this verse describes the expectant demigods headed by Brahma. நம்ம இப்ப சொன்ன மாதிரி மீண்டும் இதுல 2 ஸ்லோகத்துல, இந்த முதல் ஸ்லோகத்துல முதல் பகுதியில பிரம்மரை பற்றி, பிரம்மரும் பிரம்மரிலிருந்து இருக்கக்கூடிய அனைத்து தேவர்களும் எதற்காக என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பத்தி இங்க சொல்லியிருக்கு. According to Vishwanath Chakravarti Thakur, they hope for her blessings in the form of auspiciousness. விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த தேவர்கள் லக்ஷ்மி கிட்ட அவங்களுடைய ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதம் எந்த விதத்துல ஐஸ்வர்யங்களை எதிர்பார்த்து அந்த விதத்துல அவங்க காத்திருக்காங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. And Jiva Goswami implies that they wanted to advance in devotional service, to become as advanced, at least as advanced as Lakshmi by her divine grace. ஜீவ கோஸ்வாமி என்ன சொல்றார், அவங்க எதுக்காக தவம் கிடந்திருக்காங்கன்னா, லக்ஷ்மி கிட்ட பக்தி தொண்டு, பகவானிடம் பக்தி தொண்டு வேண்டும் அப்படிங்கறத வேண்டிதான் தவம் இருக்கிறார்கள் சொல்றார். As you all know, Lakshmi Devi even has her own sampradaya of pure devotees. Sri Sampradaya, Ramanujacharya appeared there. நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும், லக்ஷ்மி தேவி ஒரு சம்பிரதாயத்தின் தலைமை தாங்கும் ஆச்சாரியர். அந்த சம்பிரதாயத்துலதான் ராமானுஜர் தோன்றினார். அதனாலதான் அந்த சம்பிரதாயத்திற்கு ஸ்ரீ சம்பிரதாயம்னு அழைக்கப்படுறது. But whether these demigods wanted bhakti or whether they wanted bhakti or whether they wanted both, Vishwanath Chakravarti Thakur comments elsewhere in the Srimad Bhagavatam that the opulence of Vraja surpasses even the opulence of Vaikuntha. What to speak of any other place? இந்த அதே ஆச்சாரியர் விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் என்ன சொல்றாருன்னா, இந்த தேவர்கள் புக்தினா ஆசைகள், பௌதிக ஆசைகளுக்காக வேண்டினாலும் சரி, இல்ல பக்தி வேண்டும் என்று வேண்டினாலும் சரி, இம்மாதிரியான ஐஸ்வர்யங்கள் வைகுண்டத்தில் இருக்கிற ஐஸ்வர்யங்களாக இருந்தாலும் விரஜவாசிகள் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய விரஜதாமம், பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய கோபியர்கள் அவர்கள் அனுபவிக்கும் ஐஸ்வர்யத்துக்கு சமமே கிடையாது. அந்த பிருந்தாவனத்தில் இருக்கும் ஐஸ்வர்யம் மேலும் உயர்ந்தது அப்படின்னு விளக்குறார். And this brings us to the second half of the verse 32. இந்த ஸ்லோகம் அதனுடைய இரண்டாவது பகுதி என்னன்னு பார்ப்போம். Sa Shri Swavasamarvindavanam Vihaya Yat Pada Saubhagamalam Bhajate Anuraktaha. That Shri was worshipping the Lord in great attachment because she considered his lotus feet to be the supreme saubhagya, supreme fortune. So இங்க இந்த லக்ஷ்மி, அப்படி புகழ் வாய்ந்த லக்ஷ்மி தம்முடைய வாசத்தை துறந்து, வாசம்னா இருப்பிடம், அந்த இருப்பிடத்தை காட்டிலும் பகவான் கிருஷ்ணருடைய பாத பங்கஜம், தாமரை திருவடி ஆனது மிகவும் சௌபாகியத்தை அளிக்கக்கூடியது அப்படின்றத நினைச்சு அவங்க அந்த இடத்திற்கு செல்ல விருப்பப்பட்டார்கள். Anurakta, so much was her attachment that she was prepared even to give up her own abode Vaikuntha. இங்க அனுரக்தான் சொல்லப்பட்டிருக்கு, தம்முடைய சொந்த தாமமான வைகுண்ட தாமத்தை கூட துறப்பதற்கு தயாராக இருந்தார்கள். ஹரே கிருஷ்ணா. அவருடைய விருந்தாவனத்திலிருந்து அவர் கொடுக்கிறார். கரண்ட் போயிடுது, கொஞ்சம் காத்திருப்போம். அங்க கரண்ட் போயிருக்கு போட்டுக்கு. பொதுவா கரண்ட் அங்க போச்சுன்னா சீக்கிரம் வந்துடும். இன்னைக்கு என்னவோ தெரியல. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே,
Hare Rama 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 Hare Hare, Hare Krishna 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 Hare Hare, Hare Rama 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 Hare Hare, Hare Krishna 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 Hare Hare, Hare Rama 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 Hare Hare, Hare Krishna 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 Hare Hare, Hare Rama 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 Hare Hare, Hare Krishna 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 Hare Hare, Hare Rama 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 Hare Hare, Hare Krishna 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 Hare Hare, Hare Rama 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 Hare Hare, Hare Krishna 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 Hare Hare, Hare Rama 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 Hare Hare, Hare Krishna 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 Hare Hare, Hare Rama 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 Hare Hare, Hare Krishna 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 Hare Hare, Hare Rama 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 Hare Hare. பிரபு வந்துட்டார். Hare Krishna, Prabhu. Sorry, can you hear me? Yes, Prabhu. Okay, looks like that was as a result of load shedding on my end. So we were saying that even though all these demigods headed by Brahma, the supreme demigod, even though they're all taking shelter of Shri and hoping for her blessings, as far as she's concerned, she's even prepared to leave Vaikuntha to take shelter of the Lord. So இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, எல்லா பிரம்மாதி தேவர்களும் லக்ஷ்மியின் திருப்பாதத்துல சரணடைஞ்சு அந்த வைகுண்டத்தை அடையணும்னு ஆசைப்பட்டாலும் லக்ஷ்மி தாயோ தம்முடைய வைகுண்ட தாமத்தை விட்டுட்டு கிருஷ்ணருடைய தாமரை திருவடிகளையே எப்போ இருக்கணும் அப்படிங்கிற ஆசையை வளர்த்து கொண்டார்கள். So many gopis, and not only gopis but so many great other goddesses even and apsaras were taking part in Krishna's Ras Leela in Vrindavan, and Lakshmi Devi heard about this and became attracted. கிருஷ்ணர் தம்முடைய ராச நடனத்தை புரிந்த பொழுது பல தேவதைகள், பல விதமான கோபியர்கள், பல தேவதைகளும் கூட அப்சரர்கள் எல்லாமே அந்த ராச நடனத்துல நுழைந்து பகவான் கிருஷ்ணரோட நடனம் புரிந்தார்கள். அந்த நடனத்துல புகுந்து அந்த நடனம் புரிய வேண்டும் என்று லக்ஷ்மி தேவியும் விருப்பப்பட்டார். So here when it says she has given up her own residence, Svavasam, what does it say? Kamalavanam? Aravindavanam, Vihaya. We're referring to what is described also in the 10th canto elsewhere. இங்க என்ன சொல்லி இருக்குன்னா, ஸ்வவாசம் அரவிந்தவனம் விஹாயன்னு சொல்லி இருக்கு. இந்த பொருளைதான் பின்னாடி 10வது ஸ்கந்தத்திலும் இது விளக்கப்படுறது. 10th canto chapter 16 text 36. 10:16:36. Yes, Prabhu. Are you there? Yes, Prabhu. Okay. Kasyanu bhavosya nadeva vitmahe tavanghrirenu sparashadhikaraha yad vanchaya shrir lalanacharat tapo vihaya kaman suchiram dhritavrataha. This means that she herself also executed austerities for a long time. So இங்க பார்க்கிறோம் 10வது ஸ்கந்தத்திலும் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, லக்ஷ்மி தாயானவள் பல காலமாக தவம் புரிந்தார்கள். Oh Lord, we don't know how this serpent Kali has attained such a great opportunity of being touched by the dust of your lotus feet. காளியனானவன் காளிய பாம்பு என்ன புண்ணியம் செய்தானோ தெரியவில்லை, தங்களுடைய தாமரை திருவடிகள் அவருடைய தலையில அவர் ஏற்றுக்கொள்ள வாய்ப்பு கிடைச்சது, பாக்கியம் கிடைச்சது. Devotees are praying. For this end, the goddess of fortune even performed austerities for centuries
giving up all other desires and taking austere vows. இதை பற்றி கூறுவதற்கு என்ன? தாமரை திருமகள் அதிர்ஷ்ட தேவதையான லக்ஷ்மியும் பல பல நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் தவம் புரிந்து அனைத்து ஆசைகளையும் துறந்து கடுமையான விரதங்களை மேற்கொண்டு இந்த தங்களுடைய இந்த தாமரை திருவடியின் துகிலுக்காக தவம் கடந்தார். Just across the Yamuna River in Vrindavana, in a place called Bilvavan or Shrivan, there's a big temple, beautiful temple of Mata Lakshmi. நீங்க விருந்தாவனத்துல வந்திருந்தீங்கன்னா அங்க யமுனை நதி இருக்கு. அந்த நதிக்கு யமுனை நதியுடைய கரையோரத்துல பில்வவனம் ஸ்ரீவனம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அந்த ஒரு வனத்துல ஒரு மிக பெரிய கோவில், அங்க லக்ஷ்மி தேவியின் கோவில் அது. Every year in the month of Pausha, devotees take a boat across the Yamuna at Bhanighat, and there's a big mela that happens in that temple. Pausha month means what month is that, Prabhu? That's going to be in the fall, late fall, just before Kartik. நம்மளுடைய மாதம் படி இந்த ஐப்பசி மாதம், அதற்கு முன்றைய மாதம் ஒரு நாள்ல பக்தர்கள் எல்லாமே யமுனைக்கு 2 பக்கம் அந்த கரை இருக்கு, இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு படகுல சென்று அங்க ஒரு பெரிய உற்சவம், அந்த உற்சவம் இந்த லக்ஷ்மி தேவிக்கு இந்த கோயில்ல நடக்கும். So Lakshmi Devi, the story is that Lakshmi Devi heard about the Ras Leela. She became attracted to the Ras Leela. She wanted to see her husband Narayan in this Balagrupa, Sri Krishna, and she specifically wanted to enjoy with him in that form. இதுல என்ன கருத்துனா, லக்ஷ்மி தேவி வைகுண்டத்துல வசிக்கும் தன்னுடைய கணவனான நாராயணரை அங்கு விருந்தாவனத்துல அவர் புரியும் லீலையில, பாலகிருஷ்ணராக இருக்கும் லீலையில அவரும் வந்து சேர்ந்து தம்முடன் அந்த லீலையில பங்கேற்கணும் அப்படிங்கிற விருப்பத்தை அவங்க விரும்பினார்கள். We can just imagine the most sophisticated, elegant, aristocratic personification of wealth, Lakshmi, the greatest goddess, Mahalakshmi. She appears in this jungle in Vrindavan. நம்ம இத பத்தி எப்படி யோசிச்சு பார்க்க முடியும் பாருங்க. மிக மிக எல்லா ஐஸ்வர்யங்களையும் கொண்டு அனைத்து விதத்திலும் மேலோங்கி செல்வம் செழிப்பிலும் அனைத்திலும் அதன் இருப்பிடமாக இருக்கும் மகாலட்சுமியே இந்த காட்டுக்கு வந்து இந்த காட்டுல இருக்கக்கூடிய விருந்தாவன காட்டுல தங்களுடைய பகவான் கிருஷ்ணரோடு அந்த லீலையில பங்கேற்கணும்னு ஆசை கொண்டார்கள்னா அதை எப்படி யோசிச்சு பார்க்க முடியும்? Srimati Radharani and her friends heard about this and they thought, this is our own private affair. This is we can't have all these demigods coming in here. ஸ்ரீமதி ராதாராணி மற்ற கோபியர்கள்லாம் இந்த சமாச்சாரத்தை கேள்விப்பட்டாங்க. அப்ப கேள்விப்பட்ட உடனே அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, இது வந்து நம்மளுடைய தனிப்பட்ட முறையில கிருஷ்ணரோட நாம மேற்கொள்ளும் உறவு, இந்த உறவுல வந்து மற்ற தேவர்களும் இவங்க பல தேவர்களும் தேவதைகளும் எப்படி உள்ள நுழைய முடியும்? ஏன் நுழைறாங்க? Srimati Lakshmi Devi is worshipping the Lord in Aishwarya Bhava. பொதுவா நம்ம லக்ஷ்மி தேவி வந்து ஐஸ்வர்ய பாவனையில தான் பகவான் நாராயணரை கிருஷ்ணரை வணங்குகிறார்கள். And we are worshipping Krishna in the rustic mode, incognito mode, Madhurya Bhava. கோபியர்கள் என்ன நினைச்சாங்க, நம்ம வந்து பகவான் கிருஷ்ணரை எப்படி வழிபடுறோம்னா இந்த மாதுரிய பாவத்துல வழிபட்டுக்கிட்டு இருக்கோம். And even illicit mode, because most of the gopis were actually technically married to some other gopa. சொல்ல போனோம்னா இன்னமும் வந்து கள்ளக்காதல் உறவு தான் வச்சிருக்கோம். ஏன்னா பல கோபியர்கள் வேற ஒரு கோபனோட திருமணம் ஆனவர்களாக வேற இருக்காங்க. So Lakshmi Devi, they said, no, you cannot come in here. அப்ப உடனே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, லக்ஷ்மி தேவி நீங்க எப்படி இதுக்குள்ள நுழைய முடியும், இதுல நீங்க நுழைய முடியாது அப்படின்றாங்க. And Lakshmi Devi felt completely rejected and depressed, and she came back to Vaikuntha. லக்ஷ்மி தேவி மிகவும் மனம் சோர்வு அடைந்து இதனால வருத்தப்பட்டு வைகுண்ட லோகத்துக்கு திரும்பி வந்தார்கள்.
she asked Narad Muni, what do I have to do to get into this Ras Leela? உடனே நாரத முனியை அழைத்து அவங்க கேக்குறாங்க, இந்த ராச நடனத்துக்குள்ள நான் நுழையணும்னா நான் என்ன செய்யணும்? Narad Muni said, you have to give up all this opulence, you have to become a cowherd girl, you have to execute so much austerities, it's not so easy life to live in Vrindavan, etc., etc. நாரத முனி சொல்றார், நீங்க இந்த அனைத்து ஐஸ்வர்யங்களையும் கைவிடணும், நீங்க ஒரு சின்ன ஒரு சாதாரண இடை சிறுமியாக ரூபத்தை எடுத்துக்கிட்டு அங்க போய் பல வருடங்கள் விருந்தாவனத்துல தவம் புரியணும், அப்பதான் உங்களால் நுழைய முடியும். Here the word is used anurakta, attached. இங்க என்ன வார்த்தை உபயோகிக்கப்பட்டிருக்கு? அனுரக்தா அப்படின்னா அது பற்றுதல் கொண்டிருக்கிறத குறிக்கிறது. So she was determined and she decided to do that. She came back to Vrindavan again. உடனே லக்ஷ்மி லக்ஷ்மி தேவி தீர்மானத்தோட இருந்தாங்க, அப்படியா அதை நான் விட தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி நேரடியாக விருந்தாவனத்திற்கு வந்து அந்த தவம் புரிந்தார்கள். Across the river from Vrindavana is another forest called Bilvavana, the forest of bilva trees. So many bilva trees growing there. நம்ம வந்து விருந்தாவனம் ஒரு கரையில இருக்கு, அந்த யமுனை நதிக்கு, அந்த யமுனை நதிக்கு இன்னொரு கரையில வில்வ மரம் இருக்கக்கூடிய வில்வ வனம், ஒரு வில்வ காடு. Everybody knows bilva. அனைவருக்கும் வில்வம்னா என்னன்னு தெரியும் நினைக்கிறேன். The nice fruits, you crack the shell, you get the soft sweet pulp, and it's very cooling in a hot season. வெயில் காலத்துல அந்த வில்வ பழத்தை நம்ம உடைச்சு அது உள்ள இருக்கக்கூடிய அந்த பருப்பை நம்ம சாப்பிடுவோம், அந்த வழுவல சாப்பிடுவோம். In the Bhakti Ratnakara it said that Krishna and his friends as cowherd boys, sometimes they would come to play in that Bilvavan and they would eat those bilva fruits also. பக்தி ரத்னாகரத்துல சொல்லப்பட்டிருக்கு என்னன்னா, கிருஷ்ணர் வந்து அந்த இடத்துக்கு வருவார், அந்த வில்வ காடுக்கு. அந்த காட்டுல வந்து அங்க இருக்கக்கூடிய வில்வ பழங்களை கிருஷ்ணரும் கிருஷ்ணருடைய நண்பர்களும் கோபர்களும் அதை அதை உண்பார்கள். But at that time it was a dense forest, very dangerous also. அந்த சமயத்துல நீங்க போய் பார்த்திருந்தீங்கன்னா அந்த காலத்துல அது ரொம்ப அடர்ந்த காடு, ரொம்ப அபாயகரமான சூழ்நிலையும் அதுல உண்டு. Suddenly this shining goddess who is accustomed to all the opulences, surpassing even the best opulence of this world, she appears in that forest. திடீர்னு அதிர்ஷ்ட தேவதை, அனைத்து ஐஸ்வர்யங்களுக்கும் தேவராக திகழும் லக்ஷ்மி அந்த காட்டுக்குள்ள திடீர்னு தோன்றி அங்க தவம் புரிய ஆரம்பிச்சாங்க. And Krishna considered this is not good. She's a woman and she's alone and she's not used to this life, and he was in anxiety. கிருஷ்ணருக்கு வருத்தமாக ஆரம்பிச்சிருது. இவங்க எப்படி இந்த கடுமையான தவம் புரிஞ்சு எப்படி தாங்குவாங்க, இவங்க இந்த மாதிரியான வாழ்க்கைக்கு அவங்களுக்கு பழக்கம் இல்லையே அப்படின்னு நினைச்சு இந்த கடுமையான கடுந்தவம் எப்படி இவங்களால புரிய முடியும் அப்படின்னு வருத்தம் கொண்டார். Meanwhile, Lakshmi Devi sat down in Padmasana and began to execute her austerities. Tapasya kare. கிருஷ்ணர் இப்படி யோசிச்சுட்டு இருக்கச்சேவே லக்ஷ்மி தேவி பத்மாசனத்துல அமர்ந்து தம்முடைய தவத்தை துவங்கினார். And Krishna, in the guise of one among these cowherd boys, Krishna came and he told her that, Mataji, I'm hungry. அப்போ கிருஷ்ணர் வந்து ஒரு இடைச்சிறுவனான ரூபத்தை எடுத்துக்கிட்டு அவங்க முன்னாடி வந்து, மாதாஜி எனக்கு பசிக்கிறது அப்படின்னு சொன்னார். Not Ayan, but he's in this, how do we say, Shishu Gopa Vesha. He's disguised as a cowherd boy and he's calling his own wife as mother and he's asking, can you feed me something? நாராயணர், பகவான் நாராயணர் லக்ஷ்மி தேவியுடைய கணவர், அவர் என்னவா வர்றாரு, ஒரு சிறிய இடைச்சிறுவனான ரூபத்தை எடுத்துக்கிட்டு தன்னுடைய மனைவி கிட்டே வந்து அம்மா அப்படின்னு அழைத்து எனக்கு ஏதாவது பசிக்கிறது ஏதாவது கொடுங்களேன் சாப்பிடறதுக்குன்னு கேக்குறாரு. And when Krishna asked her for something to eat, what could she do? She had left all of her opulence in Vaikuntha. அவங்க கிருஷ்ணர் வந்து இப்படி கேக்குறார், ஆனா அவங்கனால என்ன செய்ய முடியும், அவங்களுடைய ஐஸ்வர்யம் எல்லாம் வைகுண்டத்துல இருக்கு, அதை விட்டுட்டு இங்க வந்திருக்காங்க, அவங்க கிட்ட என்ன இருக்கு கொடுக்கறதுக்கு? Anyway, somehow or other she cooked some simple khichdi for the Lord and she fed him and the Lord was happy with that.
எப்படியோ வந்து அந்த அந்த அடர்ந்த காட்டுல கூட ஒரு பொங்க வச்சு எப்படியோ பகவானுக்கு கிச்சடின்னு சொல்லுவாங்க, நம்ம இதுல வந்து பொங்கல்னு சொல்லுவோம். அந்த பொங்க வச்சு பகவானுக்கு அர்ப்பணித்தார். Ever since then, there's a temple commemorating this spot where Lakshmi is still doing austerity. She's still waiting to get into Ras Leela, and Krishna is sitting next to her in unknown form, and they're offering khichdi every day. இந்த கோயில்ல இன்னைக்கும் வந்து லக்ஷ்மி தேவி இன்னைக்கும் தவம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அந்த ராசலீலைக்குள்ள நுழையணும்னு அவங்க முயற்சி விருப்பத்திற்காக அந்த லக்ஷ்மி தேவி பக்கத்துல எப்பவுமே கிருஷ்ணர் இருக்கார் இடை சிறுவனாக அப்படிங்கிற இதுலதான் இன்னைக்கும் வந்து ஒவ்வொரு நாளும் அந்த கோவில்ல கிச்சடி இந்த பொங்கலை வந்து அம்சை பண்ணுவாங்க. There's a small deity of Gopal sitting next to Lakshmi. She's deep in meditation. She doesn't know he's there, but he's there. அங்க வந்து எப்படி விக்கிரகம் இருக்குன்னா லக்ஷ்மி வந்து ஆழ்ந்த தியானத்துல இருக்கிற மாதிரியான விக்கிரகம். அவங்க கண்ணை மூடிருக்காங்க, அவங்க பக்கத்துல பாலகோபால் கிருஷ்ணர் குழந்தை ரூபத்துல இருக்கார். அவங்களுக்கு தெரியாத அவர் இருக்காருன்னு, ஆனா அவர் அங்கதான் இருக்கார். But to this day, Mata Lakshmi has not been able to enter into the Ras Leela. ஆனா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா லக்ஷ்மி அன்னையினால இன்னைக்கு கூட அந்த ராசலீலை நடனத்துக்குள்ள நுழைய வாய்ப்பு கிடைக்கல. Now, Prabhuji, Sridhar Srinivas, I am sure that we're not going to be able to cover both verses today. Can I do text 33 next time? Yes, Prabhu. Okay, so then let me just, because there's still so much to say about this verse 32. So we will just discuss some of Srila Prabhupada's comments here in his purport. இந்த நம்ம பிரபு சொல்றார் 33, 34, 32, 33 ரெண்டும் படிச்சிருக்கணும். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய இதுல எவ்வளவோ சொல்ல வேண்டியது இருக்கு. பேச ஆரம்பிச்சோம்னா பேசிட்டே இருப்போம். அதனால 33வது ஸ்லோகம் வந்து அடுத்த வாரம் வச்சுக்கலான்ட்டார். இன்னைக்கு இப்போ வந்து பிரபுபாதர் என்ன சொல்றார் அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் பார்ப்போம். இங்க very first thing Srila Prabhupada tells us is that the beauty and opulence of the world can be enhanced by the grace of the Lord and not by any man-made planning. முதல்ல பிரபுபாதர் என்ன சொல்றாருன்னா இந்த உலகத்தின் அழகு வளம் இதை எல்லாத்தையுமே நம்ம அதிகரிக்கணும்னா பகவானுடைய கருணையினால மட்டுமே செய்ய முடியுமே தவிர செயற்கையான விதத்துல இதையெல்லாம் வந்து அதிகரிக்க முடியாது. Those of us who are conditioned souls in the material world, we have to be reminded of this all the time. நம்ம வந்து இந்த பௌதிக உலகத்துல கட்டுண்ட நிலையில இருக்கிறதுனால இந்த கருத்து நமக்கு எப்பொழுதுமே நம்ம நினைவு கூர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். Prakritehi kriyamānāni gunaihi karmāni sarvasha ahankara vimūಢātmā kartāhanti manyate. We are those foolish souls who think that we are doing everything, even though everything is actually being carried out only by these modes of material nature in this world. நம்ம கட்டுண்ட ஆத்மானா என்ன அர்த்தம்? எல்லாமே வந்து இந்த பௌதீக இயற்கை அந்த சக்தியில தாமாகவே பகவானுடைய கருணையினால நடக்குது. ஆனா நம்ம எப்படி நினைக்கிறோம்? செய்யறதெல்லாம் நான் தான் செய்யறேன், இந்த அகங்காரத்தினால நான் தான் இதெல்லாம் செய்யறேன்னு நம்ம நினைக்கிறோம். So we calculate that if I just do this and that, then I can get such and such a result. நம்ம என்ன நினைக்கிறோம்? எப்பவுமே திட்டம் தீட்டிக்கிட்டே இருக்கோம். நான் இந்த வேலையை எப்படியாவது இப்படி செஞ்சேன்னா எனக்கு இப்படிப்பட்ட விளைவுகள் நான் அடைஞ்சிடலாம். But it doesn't work. Our plans are foiled. இது நடக்கவே நடக்காது. எப்பொழுதும் நம்மளுடைய திட்டம் தோல்வியிலேயே முடியுது. Here Prabhupada continues that the special signs of Krishna's feet were stamped in the dust of Vraja, and as a result of this specific grace, the world was made as perfect as possible. இங்க பிரபுபாதர் என்ன சொல்றாருன்னா பகவானுடைய தாமரை திருவடிகள் இந்த விரஜ பூமியில பதிஞ்சதுனால இந்த உலகமானது மிகவும் பக்குவமான உலகமாக மாறியது. If you go outside of Chennai and to a place called Matpedu, you'll find so many automobile manufacturing plants that were erected by multinational corporations seeking to exploit cheap Indian labor that the British exploited over 100 years ago. இப்போ வந்து சென்னைக்கு வடக்கு பக்கத்துல வெளிப்புறத்துல ஊருக்கு வெளியில மப்பேடுன்னு ஒரு இடம்,
இது வந்து ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்துல இருக்கு. அந்த இடத்துக்கு நீங்க போனீங்கன்னா என்ன பாப்பீங்க? இந்த பூமியின் வளத்தை வந்து எப்படியாவது துர்பிரயோகம் செஞ்சு அதை அனைத்தையும் தாங்களே சுயநலத்திற்காக மேலை நாடுகளின் கம்பெனிகள் வந்து பல கம்பெனிகளை அங்க வந்து நியமிச்சிருக்காங்க. இது வந்து எப்படி இருக்குன்னா, இங்க வந்து ரொம்ப கூலி வேலைங்கிறது ரொம்ப சீப்பானது, ரொம்ப மலுவா கிடைக்குது. எப்படி வந்து ஆங்கிலேயர்கள் நம்மளை ஆட்சி புரிந்தார்களோ அந்த மாதிரி இந்த மேலை நாட்டுக்காரங்க கம்பெனிக்காரங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களின் வியர்வைய இப்படி துர்பிரயோகம் செஞ்சு அவங்கள வந்து அடிமைத்தனத்துல ஆழ்த்திருக்காங்க. Jawaharlal Nehru and so many other clever conditioned souls were calculating if we build factories and India will become a strong, powerful nation. ஜவஹர்லால் நேருல இருந்து பல விதமான கட்டுண்ட ஆத்மாக்கள் எப்பொழுதும் என்ன கனவு கண்டாங்கன்னா, எப்படியாவது நம்ம தொழிற்சாலைகளை வந்து நிர்மாணித்தோம்னா இந்தியா வந்து மிக வளம் செழிப்பான நாடாக மாறிடும் அப்படின்னு திட்டம் தீட்டினாங்க. These supposed leaders were also conditioned souls and they were also infected by this mentality, kartahamiti. இந்த ரொம்ப நுணுக்கமான விஷயம் இது மாதிரி தோன்ற மாதிரி இருக்கக்கூடிய இந்த தலைவர்கள் அகங்காரம் அப்படிங்கறதுல மாட்டி இருந்ததுனால அவர்கள் இறுதியில பார்த்தோம்னா கட்டுண்ட ஆத்மாக்கள் தான் அவங்களும். Industrialization is not a good idea. தொழிற்சாலையை வந்து வளமாக இருந்து தொழிற்சாலையை சார்ந்து இருக்கக்கூடிய வாழ்க்கையானது ஒரு சிறந்த ஏற்பாடே கிடையாது. Srila Prabhupada says here, the rivers, the seas, forests, hills, and mines, these are actually supplying our needs, not factories. இங்க பிரபுபாதர் என்ன சொல்றாருன்னா, நதிகளும் கடல்களும் வனங்களும் மலைகளும் சுரங்கங்களும் தான் நமக்கு என்ன மனிதனுக்கும் மிருகத்திற்கும் என்ன தேவையோ அதை கொடுக்கிறது. ஆனா இந்த தொழிற்சாலைகள் கிடையாது. Several years ago, Tamil Nadu had a terrible drought. பல ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டுல மிக கொடூரமான வறட்சி ஏற்பட்டது. Can you make it rain? Can you manufacture rain in your factory? I don't think so. நீங்க இப்படிப்பட்ட வறட்சியை நீக்கிறதுக்கு ஒரு தொழிற்சாலை மூலம் மழையை கொண்டு வர முடியுமா? நிச்சயம் முடியாது. One should therefore ask the grace of the Lord to be present on the earth so that we may be favored with his causeless mercy and be happy, having all necessities of life. End quote. வாழ்க்கையில தேவையான அனைத்து தேவைகளையும் நமக்கு தேவைப்படுறதுன்னா நம்ம பகவானுடைய கருணைக்கு காத்திருந்து கருணையோ வேண்ட வேண்டும். This is what Brahma and the other demigods approached Lakshmi for. இதற்காக தான் லக்ஷ்மி தேவியை பிரம்மா ஆதிகள் முதற்கொண்ட தேவர்கள் அணுகினார்கள். According to Vishwanath Chakravarti Thakur. அது வந்து விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூருடைய வியாக்கியானத்தின்படி. So then Srila Prabhupada raises a question that, okay, that's great for someone who can approach the Supreme Lord, but what about us? இங்க பிரபுபாதர் ஒரு முக்கியமான வினாவை தொடுக்கிறார். இது வந்து இந்த மாதிரியான பக்தர்களுக்கு அவங்க பகவானை நேரடியா அணுக முடியறது. ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி பகவானை அணுகிறது? Krishna left this world 5,000 years ago. 5000 வருடங்களுக்கு முன்பு கிருஷ்ணர் இந்த நம்மை விட்டு பிரிந்து சென்றார். ஓ ஹரே கிருஷ்ணா. முக்கியமான தருணத்தில் மீண்டும் நம்ம வந்து பிரபு சொன்னார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கரண்ட் போயிடுத்தாங்க. பிரபு என்ன சொன்னாருன்னா, மாயையின் வெளிப்பாடு தெரியறது. ஏன்னா நம்ம கிருஷ்ணரை பத்தி பேசிட்டு இருக்கோம், திடீர்னு கரண்ட் போச்சு. இப்போ மீண்டும் அங்க வந்து மின் தடை. சீக்கிரம் வந்துடணும்னு வேண்டிப்போம். வகுப்பு இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கும். அதனால பிரபுவுடைய முழு வகுப்பையும் கேட்டு முயற்சிப்போம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே.
Hare Krishna 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 Hare Hare, Hare Rama 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 Hare Hare, Hare Krishna 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 Hare Hare, Hare Rama 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 Hare Hare, Hare Krishna 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 Hare Hare, Hare Rama 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 Hare Hare, Hare Krishna 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 Hare Hare, Hare Rama 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 Hare Hare, Hare Krishna 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 Hare Hare, Hare Rama 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 Hare Hare, Hare Krishna 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 Hare Hare, Hare Rama 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 Hare Hare, Hare Krishna 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 Hare Hare, Hare Rama 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 Hare Hare. Hare Krishna Prabhuji. You are sharing your screen, but you're not sharing any text. So can you stop sharing? No, is this not sharing now? No, it is sharing, but we are seeing the Google Meet window. We are not seeing the text. Oh, I'm using multiple desktop, so it doesn't work that way. I am seeing your Google Meet window, so I was wondering why you were sharing your screen, that's why. No, I was sharing the screen because I was thinking this would work like this. Yeah, now I can see the text because okay, இன்னொரு மானிட்டர் இருக்கு. correct. You have to choose the window that you want to share or the screen that you want to share. Yeah, I chose the whole desktop, so maybe it is seeing this as another desktop. Okay. Mukunda Datta Prabhu வந்திருக்கார். Yes, Prabhu. Hare Krishna, Prabhu. Sorry. Okay, so we'll finish up, but the point is that what do we do now that Krishna has left this world? So, இப்போ முக்கியமானது என்னன்னா கிருஷ்ணர் நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டார். நம்ம என்ன பண்ண முடியும்? We've already heard one answer. ஒரு பதில் நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டோம். கிருஷ்ணே ஸ்வதாமோ பகதே தர்மஞானாரதே சஹ கலௌனஷ்ட த்ரிஷாமேஷ புராணார்கோ தினோதிதஹ. Srimad Bhagavatam is here in Krishna's absence. நம்ம எப்பவுமே சொல்லக்கூடிய ஸ்லோகம், கிருஷ்ணர் இந்த தர்மத்தையும் ஞானத்தையும் அழைத்து கொண்டு தம்முடைய ஸ்வதாமத்திற்கு, அவருடைய சொந்த தாமத்திற்கே திரும்பி சென்று விட்டார் என்ற போதிலும் பாகவதத்தின் மூலமாக அவர் இருக்கிறார். But Srila Prabhupada in his purport emphasizes that we can always be in touch with the Lord if we are hearing and chanting his holy names, especially. பிரபுபாதர் என்ன சொல்றாருன்னா, நம்ம எப்பொழுது பகவானுடைய திருநாமத்தை தொடர்ந்து ஜபம் செய்தோ அதை உச்சரித்தோ அப்படி இருந்தோம்னா எப்பொழுதுமே கிருஷ்ணருடைய இருப்பை நம்மளால உணர முடியும். He says the only thing we have to learn is how to excavate devotional service. Excavate. He uses this word excavate. அதாவது பிரபுபாதர் என்ன சொல்றாருன்னா, இந்த பக்தியை நம்ம தட்டி எழுப்பணும். எங்கேயோ ஆழ்ந்து கிடக்கிறது கீழே, அதை கீழே இருந்து மேலுக்கு கொண்டு வரணும். Excavate means to dig something out of the ground. ஆங்கிலத்துல எக்ஸ்கவேட்னு சொல்லுவாங்க அந்த வார்த்தை. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஆழ்ந்து பாதாளத்துல எங்கேயோ இருக்கு, அதை தோண்டி வெளியில எடுக்கிறது. Similarly, we have to dig it out of our hearts. It's there, it's just buried by so many layers of dirt. அது என்ன, நம்மளுடைய இதயத்திலும் பக்தி இருக்கு, ஆனா கீழே இருக்கு, அதுக்கு மேல எக்கச்சக்கமான பௌதீக ஆசைகள்ங்கிற கலங்கங்கள் மேல 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 அடுக்கடுக்கா இருக்கு. அதை எல்லாத்தையும் அகற்றி அதை அடியிலிருந்து தோண்டி எடுக்கணும். The method of excavation is offenseless service. அதை எப்படி செய்யறது? அது பகவானுக்கு கலங்கமற்ற சேவை. And சேவை. Offenseless service really means, in this age, primarily offenseless chanting of the holy names of the Lord. இந்த யுகத்துல குறிப்பா அபராதமின்றி சேவை செய்யணும்னா அது எதை குறிக்கும்னா, அபராதங்கள் இன்றி பகவானுடைய புனித நாமத்தை உச்சரிப்பதே. Now, Srila Prabhupada concludes here that not only is this chanting going to be as auspicious as the Lord's presence itself, but if there is a movement of pure devotees who are engaged in this way, they can easily change the entire face of the world. பிரபுபாதர் இந்த புனித நாமத்தின் மூலம் பகவானை உணர்வதோடு மட்டுமல்லாமல், இந்த புனித நாமத்தை உச்சரிப்பதற்கு ஒரு இயக்கமே ஏற்படுத்தினோம்னா
அந்த இயக்கம் முழுவதும் பக்தர்களாக மாறி புனித நாமத்தை உச்சரித்தோம்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு விடிவு காலம் வந்து இந்த உலகமே செழிப்பாக மாறிவிடும் அப்படின்னு சொல்றாரு. So this is what we are meant to focus on. Our efforts should be to chant the holy name of the Lord without offense and join together with other such pure devotees and try to do something for the world. So நம்மளுடைய குறிக்கோள் என்னவாக இருக்க வேண்டும் என்றால் பகவானுடைய புனித நாமத்தை உச்சரித்து அனைத்து மக்களுக்கும் உலகம் முழுவதும் இந்த புகழை பரப்பி அவர்களுக்கும் இந்த புகழை அளித்து அதன் மூலமாக அனைத்து செல்வத்தையும் செழிப்பையும் உண்டுபடுத்தணும். Many of you, I'm sure you know this. மீண்டும் மின்தடை அவருடைய சைட்ல. For those who are here, we have some children participating also, because yesterday we had a class near our Coimbatore, Mettupalayam, and these children, Aryan was one who was showing a smiley face, and he is just now joined yesterday, and we are praying that all these children, they were so nice and they were so happy to take the prasadam. My wife had offered a carom cake, and they all loved it. So that's why there are many children also hearing Mukunda Datta Prabhu so patiently. இங்க வந்து குழந்தைகள் கூட முகுந்த தத்த பிரபுடைய கிளாஸ் ரொம்ப பொறுமையாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. 1 மணி நேரமாக. நேத்து தான் முதல் நிகழ்ச்சி அங்க நடத்தினோம். அதனால அவங்களுக்கு நம்ம வந்து ஊக்குவிக்க வேண்டும். பகவானுடைய பிரசாதத்தை நேற்று அவர்கள் ஏற்றுக்கொண்ட பின் மிக சந்தோஷமாக இருந்தாங்க. So we all chanted Hare Krishna, so we pray that we can continue this. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. சோ உங்கள யாருக்காவது நேரம் தாமதம் ஆயிடுத்து அப்படின்னா நீங்க வந்து காத்திருக்கலாம், இல்ல நீங்க இப்போ கிளம்பணும்னா கிளம்பலாம். இருந்தாலும் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறத நான் ஞாபகப்படுத்த விரும்புறேன். ஸோ ஞாயிற்றுக்கிழமைனால நம்ம கொஞ்சம் பொறுமையா இருந்து பிரபு வர வரைக்கும் காத்திருந்தோம்னா நல்லா இருக்கும். அவர் வந்த உடனே முடிச்சிடுவார் கட்டாயம். இருந்தாலும் அவருக்கு விடை பெற்றுக் கொள்ளலாம் அவர்கிட்ட இருந்து. We'll wait for a couple of more minutes so that we can wait to see. So பிரபு சொல்றார், ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிச்சார். நேரம் தாமதமானதுனால வகுப்பை நிறுத்திக் கொள்ளலாமான்னு கேட்கிறார். Should I answer yes? So we won't have discussion? I don't think so. I think it's too late for Prabhu's end. Maybe there is no current also. Could you please ask him if he has time for discussion? பிரபு ஏதோ டைப் பண்றார். சோ கேள்விகள் ஏதாவது இருந்தா கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா,
ஓகே, உங்களுக்கு ஏதாவது? Yes, Prabhu. Sorry about that. So yeah, if anybody has any questions, we're done. யாருக்காவது கேள்விகள் வினாக்கள் இருந்தா இப்ப கேட்கலாம். I have a question. Yes. Hare Krishna, Prabhuji, Dandavat Pranam, Jai Shri Prabhupada. You know what? Actually, I have two questions, if there's time. So, one question is, when you read Srila Prabhupada's purport, you highlighted how he says that we need to excavate our devotional service, and so. I was listening to an old lecture from Vaisheshika Prabhu where he speaks about how we are so much covered with anarthas that it doesn't allow us to execute our devotional service. And so he says that we have a goal or a target set up, and the anarthas come in the way, and that and it's kind of a vicious cycle. And that causes frustration. So how do we actually, and he also said that the way we get rid of the anarthas is by hearing. The thing is that we do try to hear, and in spite of that, we're so quick that somehow we're not able to move past a stage where we can derive at least a little bit of satisfaction in what we do. It's usually frustration and more frustration. So how do we come out of this cycle? அதாவது மாதாஜி என்ன வினா கொடுத்தாங்கன்னா, பக்தர்கள் மூத்த பக்தருடைய உபன்யாசம் கேட்டதுல இன்னைக்கு நம்ம படிச்சோம், நம்மளுடைய இதயத்துல ஆழ்ந்து கீழே பல போர்வைகள் கீழே இந்த இது இருக்கு, பக்தியானது. அதை வெளியில எடுக்கணும்னா இந்த போர்வைகள் எல்லாம் அனர்த்தங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய பலவிதமான தடைகளாக இருக்கிறது. இந்த தடைகளை நம்ம காதால கேட்கும் பொழுது இந்த தடைகள் நீங்கும்னு சொல்றாங்க. Your question is how to expedite it, or how do we get out of this vicious cycle? So அதனால நம்ம அனர்த்தங்களை நீக்கிறதுக்காக காதுல கேட்கிறோம். ஆனா என்ன ஆகுது, மேலும் மேலும் நமக்கு வெறுப்பு வருது. ஏன்னா அனர்த்தங்கள் நீங்கல, வெறுப்பு அதிகமானது. வெறுப்பு அதிகமாச்சு மீண்டும் அனர்த்தங்கள் அதை உண்டுபடுத்துறது. சோ இது மீண்டும் மீண்டும் ஒரு பக்கம் நான் பெருக்கின்றே போறேன், இன்னொரு பக்கம் குப்பை சேர்ந்துட்டே இருக்கு. இதுல இருந்து நான் எப்படி வெளியில வருது? இதையும் மீறி நான் எப்படி பக்தியை தோண்டி எடுக்கிறது? Krishna is a person. இதற்கு பதில் கிருஷ்ணர் தான் ஒரு நபர், அவர்தான் நமக்கு உதவக்கூடியவர். Even though he's a transcendental and unlimitedly qualified person that we can hardly even conceive of, he's a person. கிருஷ்ணர் எவ்வளவோ தகுதி வாய்ந்தவர், தெய்வீக குணங்களை கொண்டவர், நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு குணங்களை கொண்டவராக இருந்தாலும் அவரும் ஒரு நபர் தானே. He has desires, he has feelings. அவருக்கும் விருப்பம் இருக்கு, அவருக்கும் உணர்வுகள் உண்டு. If he wants to do something, there's absolutely nothing that can check him. அவர் மட்டும் ஏதாவது செய்யணும்னு விருப்பப்பட்டார்னா அதை தடை செய்யறதுக்கு எதுவுமே முடியாது. Because he's all powerful. ஏன்னா அவர் அனைத்து வல்லமை கொண்டவர். There's no one he's not in control of. யார் மேலேயும் அவருடைய ஆதிக்கம் இல்லைன்னு சொல்லவே முடியாது. Including Maya. மாயைக்கும் அவர்தான் அதிபதி. The anarthas are in fact beyond our ability to resolve. நம்மளுடைய இந்த மனசுல இதயத்துல சேர்ந்திருக்கிற அழுக்கானது அதை பெருக்கி கூட்டி அதை சுத்தம் செய்யணுங்கிறது நம்மளால இயலாத செயலாகும்.
That's why it's hopeless to try to advance by our own efforts. அதனாலதான் நம்மளுடைய சுய முயற்சிகளை மட்டுமே வச்சு நம்ம முன்னேறிடலாம் அப்படின்னு நினைக்கிறது ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலை. We have to invoke His grace. அதனாலதான் பகவானுடைய அருளை நம்ம வேண்டணும். And we have to hope against hope that grace will come sooner than later. நமக்கு அந்த ஒரே ஒரு நம்பிக்கை தான் இருக்கு. அது ஒண்ணுதான், அந்த பகவானுடைய அருள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஒண்ணுதான் நமக்கு விடிவு காலமாக அமைய முடியும். And we have to try, but we should not think that we are able to actually do anything about our situation. We can't. நம்ம முயற்சி செய்யணும் தான், ஆனா நம்ம முயற்சி மட்டுமே அனைத்தையும் பலன் அளிச்சிடும் அப்படிங்கறத நம்ம நம்ப கூடாது. But certainly Krishna can, and he will. ஆனா கிருஷ்ணர்னால நிச்சயம் முடியும், ஆனா கிருஷ்ணர் நிச்சயம் செய்வார். So we just have to be strong in our desire. We have to demonstrate the strength of our desire in our activities. நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய விருப்பத்துல ஆழ்ந்து பலமான திடமான விருப்பத்தை வளர்த்து கொண்டு அதற்கான செயல்கள்ல நம்ம சேவைகள்ல ஈடுபடணும். That's our only challenge actually. உண்மையிலேயே சொல்ல போனோம்னா நம்மளுடைய பிரச்சனை என்ன, இந்த சேவை செய்யக்கூடிய மனப்பான்மையை வளர்த்துக் கொள்வதுதான் நமக்கு உண்மையான பிரச்சனையாக இருக்கு. Our desire is not really that strong. Yes, we like to hear, yes, we want to surrender, and we do all of them, but it's not strong, actually. உண்மையில நம்மளுடைய விருப்பமானது அவ்வளவு திடமான விருப்பம் இல்ல. நம்ம நினைக்கிறோம் நான் கேட்கணும் செய்யணும்னு, ஆனா அதை நேர்மையா அதுல முழுசா தீவிரமா நம்ம இருக்கோமா அப்படின்னு நம்மளால நிச்சயம் உறுதியா சொல்ல முடியறது இல்ல. We're maintaining material attachments. We have to admit it. நம்ம என்ன ஏத்துக்கணும், கட்டாயம் என்கிட்ட பௌதீக ஆசைகள் இருக்கு, அதுக்கு நான் அடிமையானவன் தான் அப்படிங்கறத ஒத்துக்கணும். Nobody likes to hear that. யாருக்குமே இதை ஒத்துக்க விரும்புறது இல்ல, அது உண்மைதான். So the Chaitanya Mahaprabhu's simple formula is that you become more humble than a blade of grass. Humble means to be aware of your own shortcomings, at least to some degree. சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்றாரு, இதுக்கு ஒரே வழி, நீங்க பணிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். பணிவுன்னா என்ன அர்த்தம், நம்ம ஒரு புல்லை விட கீழ்நிலையான மனப்பான்மையை வளர்த்துக் கொள்ள வேண்டும். Aware of our own shortcomings, but not discouraged by our own shortcomings. நம்ம இதனால மனம் தளர்ச்சி அடைய வேண்டிய அவசியம் இல்லை. So that's what requires us to be more tolerant than a tree and to be respectful of all others and not expect any honor for ourselves. அதனாலதான் மனம் தளராம இருக்கணும்னா எந்த மரியாதையும் நம்ம மத்தவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்க கூடாது. மரத்தை போன்று பொறுமையாக இருக்க வேண்டும். எல்லா சமயத்திலும் நம்ம ஒரு புல்லை விட கீழ்நிலையான மனப்பான்மை வளர்த்துக் கொள்ள வேண்டும். Today's purport mentions offenseless service and offenseless chanting. இன்றைய பொருளுரையில நம்ம படிச்சோம், அபராதமின்றி சேவை செய்ய வேண்டும், அபராதமின்றி ஜபத்தை உச்சரிக்க வேண்டும். So this third verse of Chaitanya Mahaprabhu's Shikshastaka, Tranada Pisunichena Ityadi, that really just is the manifestation of this offenseless attitude. சைத்தன்ய மகாபிரபு நமக்கு சொல்லிக் கொடுத்த இந்த மூன்றாவது ஸ்லோகம், திருநாத பீசுனிச்சேனான்னு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு புல்லை விட தாழ்ந்த மனப்பான்மை, தாழ்மையான நிலையை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் உண்மையிலேயே அபராதமின்றி நம்ம பகவானுடைய நாமத்தை உச்சரிப்பதற்கு வழிவகுக்கும். How deep can you dive? இதுல எவ்வளவு ஆழ்ந்து நீங்க கீழே போய் இறங்கலாம். Vaigunya Kita Kalataha Paishunya Varnapirtaha Dainyarnave Namoknoham Chaitanyam Vaidyamashriye. Krishnadas Kaviraj Goswami says, I want to dive into the ocean of humility and take shelter of the Supreme Physician, Chaitanya Mahaprabhu. சைத்தன்ய சரிதாமிரதத்தை இயற்றிய கிருஷ்ணதாஸ் கவிராஜ கோஸ்வாமி என்ன வேண்டாருன்னா, இந்த பணிவு அப்படிங்கிற ஒரு கடலாக இருந்தா அந்த கடல்ல அதனுடைய ஆழம் காண நான் விரும்புறேன். ஏன்னா அதன் மூலமா தான் சைத்தன்யருடைய கருணை எனக்கு கிடைக்கும். There's nothing esoteric here. There's nothing abstruse or really particularly difficult to understand about this. இத ஒன்னும் சிக்கலான விஷயம் கிடையாது. இதை புரிஞ்சுக்கிறதுல எந்த சிக்கலும் இருக்க கூடாது. We just have to do it.
நம்ம பணிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும், அதை செயல்படுத்த வேண்டும். It's a decision. இது ஒரு தீர்மானம் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். More than a realization, it's a decision. இதை உணர்றதை விட நம்ம முதல்ல செய்ய வேண்டியது தீர்மானம். It's an action item, we might say. நம்ம சொல்லணும்னா செயல்படுத்த வேண்டிய செயல். இதை பத்தி யோசிக்க வேண்டியதுக்கு எதுவுமே இல்லை. So when we have sufficient association with pure devotees, then we shift from this theoretical mode to the practical mode. We actually do something. இப்பெல்லாம் நம்ம படிக்கிறது ஏற்றளவு கல்வியாக இருக்கலாம். ஆனா ஒரு தூய பக்தருடைய சங்கம் நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா இந்த ஏற்றறிவான கல்வி நமக்கு நடைமுறை வாழ்க்கையில செயல்படுத்துவதற்கான வழிகளை உடனடியாக நமக்கு காட்டும். This famous Kathakar, Velukuli Krishnan, his organization is called Kinchit Karam Trust. வேலுக்குடி கிருஷ்ணனுடைய அவருடைய சுவாமியுடைய அறக்கட்டளையின் பெயர் என்ன தெரியுமா? கிஞ்சித் கரன். In other words, you have to do something. அதாவது அதனுடைய பொருள் என்ன? ஏதாவது செய்யுங்கள் அப்படிங்கிறது அதனுடைய பொருள். Don't just sit there, don't just think about it, don't just talk about it, you have to do something. ஒரு இடத்துல உட்கார்ந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கிறதோ இல்ல அதை பத்தி சிந்திக்கிறதோ முக்கியம் இல்ல, ஏதாவது செயல்பாட்டுல செயல்படுத்தணும். So in order to make all this happen, the first actionable item is that we have to associate with pure devotees as much as we possibly can. So முதல்ல நம்ம செய்ய வேண்டியது என்ன? தூய பக்தர்களுடைய சங்கத்தை எவ்வளவு அதிகமாக நம்ம எடுத்துக்கிறோமோ அவ்வளவு அதன் முயற்சியில ஈடுபடணும். Everything else follows from that. அத செய்ய ஆரம்பிச்சோம்னா மத்ததெல்லாம் தன்னாப்ல தொடர்ந்து நம்ம பின்னாடி வந்துடும். You had another question. Is it okay, Prabhu? It's 9:24 for you. You must be. I will make it quick, but she has another question. So. Anyway, we are discussing next week, the verse 33. Yes. Okay, yeah, if you all want to end, we can end now. Any other questions before we see? Okay, so we'll stop here and then we can continue next week. Thank you very much. All glories to Srila Prabhupada. Hare Krishna, Prabhu. Dando Mukunda Datta Prabhu ki jai. Hare Krishna. நம்ம இதனால மனம் தளர்ச்சி அடைய வேண்டிய வாய்ப்பு அவசியம் இல்லை. So that's what requires us to be more tolerant than a tree and to be respectful of all others and not expect any honor for ourselves. அதனாலதான் மனம் தளராம இருக்கணும்னா இந்த மரியாதையை நம்ம மத்தவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்க கூடாது. மரத்தை போன்று பொறுமையாக இருக்க வேண்டும். எல்லா சமயத்திலும் நம்ம ஒரு புல்லை விட கீழ்நிலையான மனப்பான்மை வளர்த்துக் கொள்ள வேண்டும். Today's purport mentions offenseless service and offenseless chanting.